வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பீனட் பட்டர். ஆக்சுவலாக வந்து பீனட் பட்டர் வந்து குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பீனட் பட்டர் வந்து விலை அதிகமாக இருக்கங்காட்டி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பீனட் பட்டருக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தோம்னா, உப்பு போடாத நிலக்கடலை வந்து நம்ம தோல் எடுத்து 1 கப் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 2லிருந்து 2.5 டீஸ்பூன் போல் வெல்லம் எடுத்திருக்கோம். ஒரு 2 டீஸ்பூன் போல் ஹனி எடுத்திருக்கோம். ஒரு 2 டீஸ்பூன் போல் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கோம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்திருக்கோம். ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பீனட் பட்டருக்கு வந்து நம்ம வந்து நிலக்கடலை வந்து நம்ம தோல் எடுத்து வச்சுருக்கோம். உப்பு போடாத நிலக்கடலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதய நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. இது வந்து நிறைவுற்ற கொழுப்பு அதிகமாக இருக்குது. விட்டமின் ஏ, டி, B12 இதெல்லாம் அதிகமாக இருக்கங்காட்டி நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டி தருது. அதுபோக எலும்பு வளர்ச்சிக்கு முக்கியமாக துணை புரிகிறது. கொழுப்பு சத்து நிறைந்திருக்கிறது. அதே சமயத்தில் வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்டை விட சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து 2 டேபிள் டீஸ்பூன் பீனட் பட்டர் எடுத்திங்கன்னா 7 கிராம் புரதச்சத்து வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதனால் தசை வளர்ச்சியை வந்து தூண்டக்கூடியது. இந்த பீனட் பட்டரை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மிதமான சூட்டில் வந்து இந்த பீனட் பட்டரை நம்ம வந்து இந்த நிலக்கடலையை வந்து நம்ம இப்போ வறுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், மிதமான தீயில வந்து நம்ம நிலக்கடலையுடைய நிறம் மாறாத அளவுக்கு நம்ம வந்து வறுத்துருக்கோம். இதை நல்லா கூல் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா மையாக அரைச்சிருக்கு. இது கூட நம்ம வந்து வெல்லம் ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். இது கூட வந்துட்டு நம்ம வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போல் நம்ம ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம மையாக அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஹனி, வெல்லம், பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீனட் பட்டர் நல்லா க்ரீமியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ப்ரெட்டு, சப்பாத்தி இதிலெல்லாம் நம்ம போட்டு குழந்தைகளுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட்டில் நம்ம வீட்டிலையே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த பீனட் பட்டர். இந்த பீனட் பட்டரை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எதுவும் கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வந்து உங்களை வந்து ரீச் பண்ணணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.